ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யணும். ஏன்னா எங்களுடைய தலைவர் அறிவிக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கு. அது மாதிரி மகளிருக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்க போராட்டம் நடத்துவோம், அதுலயும் வெற்றி பெறுவோம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றியின் போராட்டமா இருக்குது, மக்களுக்கான போராட்டமா இருக்குது. அதுக்கு எங்களுடைய தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இந்த நேரத்துல சந்தோஷப்படுறோம். எல்ஜேகே கட்சியினுடைய சேர்ந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்களா? மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% சொல்லிட்டு மற்ற கட்சிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனா கொடுக்கல. ஆனா எங்க தலைவர் கொடுத்திருக்கிறாரு, 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னாலே மேல்மட்ட தலைவர்களை கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஒரு இடத்துல ஒரு மகளிர் கட்சியினுடைய தலைவி பத்திரிகை சந்திப்பு கொடுக்க முடியும். ஆனா அந்த ஒரு பிரச்சனை எங்க கட்சியில இல்ல. எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கான போராட்டத்தை மகளிர் முன்னெடுக்கிறீங்கன்னு போது உங்களுடைய உரிமைகளை எதுவா இருந்தாலும் நீங்க பேசுங்கன்றாரு. இன்னைக்கு சுதந்திரமா நாங்க இங்க பேசுறோம்னா எல்ஜேகே கட்சின்றதுனால தான் நாங்க பேசுறோம். மற்ற கட்சியில இருந்தா அது மாதிரி பேச முடியாது. தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும், அது கீழே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். செய்தியாளர் அதாவது அந்த ஊடக பிரிவில் இருக்கக்கூடியவங்களை கலந்து ஆலோசனை பண்ணணும். எல்லாரும் பேசினதுக்கு அப்புறமா தான் ஒரு நிகழ்வை நம்ம அரங்கேற்ற முடியும். ஆனா இங்கே முழு சுதந்திரம் இருக்கு எங்களுக்கு. தலைவர் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிக்கல, செயல்படுத்தி இருக்கிறார். முழு சுதந்திரமா செயல்படுங்க, நம்மளுடைய கட்சி உங்களுடைய கட்சி, தலைவரா நான் ஒருத்தருடைய கட்சி கிடையாது இது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தலைவர் அந்த கட்சியினுடைய பங்களிப்பு இருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் போய் நிக்கிறோம்னா அது எங்களுடைய தலைவரால தான் நிக்கிறோம். அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்குது, ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயமா இருக்குது. அதனாலதான் சார் இந்த கட்சியை தேர்வு பண்ணோம். நன்றி சார்.